கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே துணிச்சலான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தது. இனிமே என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட மூவ் ஆன் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய கண்ட்ரியில் பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, இதை மாதிரி திரும்ப ஒரு பேண்டமிக் வரப்போகுது அப்படின்லாம் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டாலும் நாம் அதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இந்தியாவுக்கு வரட்டும், நம்ம ரீஜியனுக்கு வரட்டும் அப்படின்னு நம்ம அடுத்து என்ன அப்படின்னு மூவ் ஆன் ஆகிட்டே இருந்தோம். ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய பேண்டமிக்கை பார்த்தாச்சு, ஃபேஸ் பண்ணியாச்சு, அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால எதையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோட தான் இது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்த நிறைய ரூமர்ஸாக இருக்கலாம், இல்லை நிறைய உண்மையான செய்தியாக இருந்தாலும் அதை நம்ம கடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ ஜப்பானில் டோக்கியோவில் வந்து வெளியாகிருக்கக்கூடிய இந்த செய்தி அப்படிங்கிறது ரொம்பவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஜப்பானை நோக்கி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜப்பானில் ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியா அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. இதை ஒரு பெரிய பேண்டமிக் அளவுக்கு இது மாறுமா அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எந்த அளவுக்கு வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத இது வரைக்கும் அது தொடர்பாக, இந்த பாக்டீரியா தொடர்பாக ரிசர்ச் பண்ணுறவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. நமக்கு கொரோனாவுக்கு தெரியும், கொரோனா வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக ஒரு ஃபிசிக்கல் டச் பண்ணால் ஸ்ப்ரெட் ஆகிடும், நம்ம மூச்சு விடுற காற்று இன்னொருத்தவங்க மேலே பட்டா ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய பேண்டமிக்காக மாறிச்சு, நிறைய பேருக்கு வந்தது. அப்படிங்கிறப்போ இந்த பாக்டீரியா ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியா அப்படிங்கிறது வேகமாக பரவி ஒரு பேண்டமிக்காக மாறல அப்படின்னாலும் கொரோனா கூட கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப ஒரு டேஞ்சரான பாக்டீரியா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா கொரோனாவில் நமக்கு தெரியும் அந்த மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மோர்டாலிட்டி அப்படிங்கிறது 30%, மோர் தென் 30% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ மற்ற நாடுகள் எல்லாமே ஜப்பானில் என்ன நடக்குது, இந்த பாக்டீரியாவில் என்ன பாதிப்புகள் ஏற்படுது ஜப்பானில் அப்படின்னு எல்லாருமே அங்கே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாக்டீரியா எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கிறதுனால ரிசர்ச் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த பாக்டீரியா ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அது எப்படி அடுத்த ஸ்டேஜ் எப்படி போகும் அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு கண்ட்ரியில இருந்தும் இப்போ தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் தேடி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இப்போ இந்த விஷயம் மாறி இருக்கு. இது வந்தா என்ன சிம்டம்ஸ் இருக்கும், எப்படி பரவுது, இதுல எந்த அளவுக்கு எப்படி நம்ம சேஃப்டியா இருந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பிரபா டாக்ஸ்ல நான் பேசக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியா பற்றி 1 ஹவருக்கு ஒரு அப்டேட் வந்து புதுசாக நம்ம ஆன்லைனில் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இது ஜப்பானில் பரவிட்டு இருக்கிறதுனால இது எப்படி ஃபார்ம் ஆகுது, எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இது தொடர்பாக ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. ஆரம்பத்தில் இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னவங்களாம் இப்போ இந்த வழிகளால் ஸ்ப்ரெட் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் முழுசாக எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத இன்னும் முழுசாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கான வேலைகளில் தான் இப்போ ஜப்பான் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்துட்டு இருக்காங்க. ஏன் திடீர்னு இந்த விஷயம் ஜப்பானில் வந்து இந்த அளவுக்கு வந்து பேசு பொருளாக ஒரு வைரல் நியூஸாக மாறுது அப்படின்னா இப்போ இந்த ஜூன் மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இயரில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல இந்த ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டதுனால தான் இப்போ அந்த விஷயம் வந்து உலகமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. போன வருஷம் பார்த்தோம்னா 2023லயும் ஜப்பானில் வந்து இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டவங்க இருந்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஹண்ட்ரட்ஸில் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஜப்பான் நினச்சிட்டு இருந்தப்போ இப்போ அதோட க்ரோத் அப்படிங்கிறது அஃபெக்ட் பண்ணுற அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து இப்போ உலகம் முழுக்க எல்லாரும் கவனிக்கக்கூடிய, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா மாறி இருக்கு. இந்த ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியா வந்து மெடிக்கல் டேர்ம்ல வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த பாக்டீரியாவோட நேம். இது ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து காஃப் இருக்கும், ஃபீவர் இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஸ்வில்லிங் வந்து அதிகமாக இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும். இதெல்லாம் காமன் சிம்டம்ஸாக இது ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு, இந்த பாக்டீரியா வந்து ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இது எல்லாமே காமன் சிம்டம்ஸாக இருக்கும்.
அதற்கப்புறம் இது என்ன பண்ணும், சிம்டம்ஸ் வந்துடுச்சு, ஒருத்தவங்க வந்து இதால அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா இது வந்து டிஷ்யூ டிகேவை ஏற்படுத்தும். அதாவது நம்மளுடைய சதைகளை சிதைய செய்யும். சிதைய செஞ்சதுக்கு அப்புறம் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸா செயலிழக்க செஞ்சு இந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது நடக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு நோய் வருது அப்படின்னா அதுக்கான அந்த டைம் வந்து நம்ம சிம்டம்ஸே ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஆனா இந்த பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் 48 ஹவர்ஸ்க்குள்ள இந்த டெத் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு இது வரைக்கும் நடந்த நிறைய டெத்து வந்து இந்த பாக்டீரியாவால் அஃபெக்ட் ஆகி இறந்து போனவங்கள நிறைய பேர் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப எல்லாருக்கும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஒரு விஷயம் நம்ம என்னன்னு யோசிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளேயே இது வந்து உயிரை கொன்னுடும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது இவ்வளவு ஒரு சென்சேஷனல் இஷ்யூவா மாறி இருக்கு. ஆரம்பத்துல இந்த பாக்டீரியா வந்து பிளட் ஸ்ட்ரீமிங் மூலமா தான் பரவும், அது மட்டும்தான் பாசிபிள். அதாவது நம்ம காயம் அத மாதிரி விஷயங்களை மட்டும்தான் கவனமா பார்த்துக்கிட்டா இதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்து இது வந்து நம்ம மூச்சு விடுறது மூலமாகவும் பரவதற்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம பிசிக்கல் டச் மூலமாகவும் பரவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்க இது இன்னும் சென்சிட்டிவான மேட்டரா மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பேண்டமிக்கை பார்த்து இப்போதான் ஓரளவுக்கு அதுலேருந்து வெளியில வந்து நம்ம ஒரு பிரீத் எடுக்கிறப்போ திரும்ப ஒரு விஷயம், அதுவும் வந்து கொரோனாவை விட இது வந்து டபுள் எக்ஸ்ல இருக்கும். இதோட வேகம், பாதிப்பு, மோர்டாலிட்டிலாம் நம்ம 30% அப்படிங்கிறது 100ல் 30 பேர். இது வந்துச்சு அப்படின்னாவே 100 பேர் இருக்காங்கன்னா 30 பேர் செத்து போயிடுவாங்க அப்படின்னு கேட்கிறப்பவே நமக்கு பயமா இருக்கு. ஆரம்பத்துல வந்து இது பிளட் ஸ்ட்ரீமிங் மூலமா தான் பரவும் அப்படின்னப்போ இது வந்து ஒரு பேண்டமிக்கா மாறாது அப்படின்னு எல்லாமே கெஸ் பண்ணாங்க. ஏன்னா ஓரளவுக்கு ஈஸியா கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். ஒருத்தவங்க ரத்தத்தை வந்து ஒரு ரத்த மூலமா தான் இது பரவும் அப்படின்னா அதை வந்து ஈஸியா வந்து ஒரு கவர்மெண்டே நினைச்சா கூட ஈஸியா கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட முடியும். ஆனா மூச்சு விடுறது மூலமா இல்ல பிசிக்கல் டச் மூலமா பரவும் அப்படின்னு அப்டேட் வர இது நாளைக்கே ஒரு பேண்டமிக்கா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பாக்டீரியா வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய துன்பமான செய்தியா இருக்கு. சரி, இதெல்லாம் இப்படி நடக்குது, இந்த பாக்டீரியா எங்க ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இன்னும் அது சம்பந்தமா ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை வந்து ஜப்பானாலேயே கொடுக்க முடியல. இந்த பாக்டீரியா வந்து இந்த காரணத்தால சில காரணங்கள் சொல்றாங்க, இதனால இருந்திருக்கலாம். நம்ம கொரோனா டைம்ல வந்து ஹியூமன்ஸுக்கு வந்து நிறைய இம்யூனிட்டி இல்லாம போச்சு, அவங்க ரொம்ப வந்து சேஃப்டியா இருந்து செக்யூர்டா இருந்ததுனால இம்யூனிட்டி இல்லாம போச்சு. இந்த பாக்டீரியா வந்து எப்பொழுதும் மனிதர்கள் கூட இருக்கிற ஒரு பாக்டீரியா தான். அது இப்போ நமக்கு இம்யூனிட்டி கம்மியானதுனால இது நம்மளுடைய டிஷ்யூஸையே அட்டாக் பண்ணுது அப்படின்லாம் சொல்றாங்க. பட் என்னன்னா ப்ராப்பர் காரணம் என்ன, இது எங்க ஃபார்ம் ஆகுது இந்த பாக்டீரியா அப்படிங்கிறத இன்னும் ஜப்பானாலேயே சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் பண்ண முடியாததுனால எல்லாருமே ஜப்பான் வந்து இது தொடர்பா என்ன எடுக்க போறாங்க, அடுத்து வந்து ஏதாவது லாக்டவுன் கொண்டு வர போறாங்களா, ஏன்னா இது ஜப்பானை தாண்டி வெளியில வராம பாத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இதே மாதிரியே ஜப்பான் மாதிரியே யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு 4-5 கண்ட்ரியில வந்து இத மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த பாக்டீரியா வந்து பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க, அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு இது தொடர்பா 2023 நிறைய மேகசின்ஸ்ல வந்து செய்திகள் வந்திருக்கு. பட் இப்போதான் ஜப்பான்ல வந்து இது மோர்டாலிட்டி அதிகமானதுக்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து எல்லா நாடுகளுமே கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறதுலாம் இன்னும் வந்து நம்ம அதை வந்து உறுதி பண்ணவே முடியாது. ஏன்னா இது இயர்லி ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால அதுக்கான ரிசர்ச் போயிட்டு இருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதுல இருந்து நம்ம எப்பொழுதும் சேஃப்டியா இருக்கிறதுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதே விஷயத்த தான் இதுலயும் சொல்லியிருக்காங்க எல்லாருமே. என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும், நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறது, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்றது, இத மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும். குறிப்பா டாய்லெட் போயிட்டு வந்தா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாக்டீரியா வந்து ரொம்ப ஈஸியா அதிகமா பரவுது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாமளும் ஹைஜீனிக்கா இருப்போம். வெளியில வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டோ இல்லை ஹோட்டல் ஃபுட்டோ எடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒருத்தவங்களோட பிசிக்கல் டச்சால ஒருத்தவங்க மூச்சு விடுறதுனால இதை மாதிரி பாக்டீரியா பரவும் அப்படின்னா நம்ம வெளியில போறது இல்லை இனிமேல் மாஸ்க் யூஸ் பண்றது, கிரௌடான பிளேஸுக்கு மாஸ்க் யூஸ் பண்றது அப்படிங்கிறதுலாம் கொரோனா டைம்ல இருந்தது, இப்ப ஏன் நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்காம நாம ஹைஜீனா இருக்கணும். நம்மளை வந்து இன்னொரு பாக்டீரியா இன்னொரு பேண்டமிக் வந்துடக்கூடாது, நாம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இனிமே நீங்களும் வெளியில போறப்ப மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஹைஜீனிக்கா இருங்க.
ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸ் இஷ்யூவா இந்த பாக்டீரியா மாறும் அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பேண்டமிக்கை தாங்குற அளவுக்கு மக்கள்கிட்ட சக்தி இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம சேஃப்டியா இருப்போம். இந்த பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு இன்னும் ஒரு கம்ப்ளீட்டான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு கிடைக்கல. பட் என்ன ஒண்ணுன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், நாம சேஃப்டியா இருக்கணும், ஹைஜீனிக்கா இருந்துக்கணும். ஹைஜீனிக்கா இருந்தா இந்த பாதிப்புலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். நானும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். We'll see you on next video. Bye viewers.